கேட்டதை கேட்டவருக்கு உடனடியாக தரக்கூடிய, நமதுக்கு மறுநாள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நரசிம்ம சுவாமியை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நரசிம்மருக்கு மறுநாள் கிடையாது அப்படிங்கிறது உண்மையாக, சத்தியமாக உண்மை. ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வந்தது. பெரிய கஷ்டம்னா ஒரு சில பொருளாதார ரீதியான சிக்கல்களில் போய் மாட்டிட்டேன். இப்போ மாட்டும் போது எங்களுக்கு ஆதிசங்கரர் வழியில் இருக்கக்கூடிய எங்கள் குருநாதர் நீ விடாமல் நரசிம்ம சுவாமியை இந்த மாதிரி விஷயங்களில் வழிபாடு பண்ணிகிட்டே வா, நீ நினச்சி பார்க்காத லெவலில் வெளியே வந்துடுவ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பரிபூர்ணமாக நம்பி சில பிரயோகங்கள் நான் பண்ணேன். சரியா? அப்போ பண்ணும்போது நானே மிரண்டு போயிட்டேன். அப்போது ஆச்சரியம் என்னென்னா, நார்மலான ஒரு விஷயங்கள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு பல ஆண்டுகளாக இருக்கும். அப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஆதிசங்கரர் சொன்ன மந்திரம் பாட்டு ரூபத்தில் இருக்குது. ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா, ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்ஹா. இந்த மந்திரத்தை இந்தே ராகத்தில் உங்களால் பாட முடியும் பட்சத்தில் இது ரொம்ப விசேஷம். அது நரசிம்மரோட இடம்னு சொல்லுவாங்க, நரசிம்மன் இடம்பாங்க, அதுதான் ராஜநலை. அப்போது அந்த இடத்துல போய் இந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா, நடுநிலையில் போய் நின்றணும். எந்த டயத்தில் நிற்கணும்? 5:30 to 6 டயத்தில் நின்றணும். நின்றுட்டு உங்கள் வீடு கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, அப்போ நீங்கள் மனசார நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த நிலவாசலில் நின்று நரசிம்ம சுவாமியை மனதார உங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும். மனசார மனமுருகி, பா நரசிம்ம சுவாமியே நீதான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீதான்ப்பா ஜெயிக்க வைக்கணும்னு மனமுருகி நீங்கள் கேட்டு நீங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக சத்தியமாக உங்களுக்கு நரசிம்ம சுவாமி உள்ளே வருவார்.